Aslam, are you there? Aslam, can you hear me? Can you hear me? Hello? He might unmuted, I think so, ma'am. When some. Yes. எல்லாரும் கொஞ்சம் நேரா பாத்துக்கோங்க. 1 second stop chat பண்ணுங்க. Hello? Hello? Ma'am, good evening. Aslam here from Mike to Shine. Aslam, எனக்கு ஒரே ஒரு போட்டோ அந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணீங்கன்னா நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். Sure, ma'am. I'm stopping. Thank you. Thanks a lot. Okay, now you can. So, welcome everyone. Good evening from Mind to Shine and the Enzyme Media Works. So, Mind to Shine is behind the Enzyme Media Works. Enzyme Media Works தான் வந்து இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. So, on behalf of Ulagamal and her awareness programs that she is conducting every week for the sake of the benefit of the society, I welcome everyone. On this note, last 4 sessions வந்து மேமோட அவேர்னஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து டாக்டர் ஆபிதா பர்வீன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து முகமது அஸ்லம் அப்படின்னு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நவ் டயட்டீஷியன் நஸ்ரீன் பானு அப்படின்றது வந்து ஷீ இஸ் ஆன் ஸ்கிரீன். ஸோ நான் ஒரு ட்ரையல் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெற்றி. ஸோ நஸ்ரீன் பானு நீங்க வந்து மிஸ்டர் நஸ்ரீன் பானு you can just stop. Yeah. Good evening to all. நான் வந்து இந்த சமயத்துல உலகம்மாள் மேம்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. வந்து நான் எடுக்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ஆன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன். நான் டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து food plays a major role in a part of our life. Without food நம்ம வந்து அதோட ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸே நம்ம தெரியாம அதோட வேல்யூ தெரியாம நம்ம பாட்டுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த ஃபுட்டுன்றது வந்து ஒரு நாளைக்கு நம்ம இன்டேக் ஆஃப் ஃபுட்டை பொறுத்துதான் நம்ம பாடி சேஞ்சஸ் நம்ம எல்லாமே நடக்குது. அப்போ நம்ம அந்த எடுக்கிற ஃபுட்டு வந்து நம்ம என்ன பண்ணும், ஹெல்தியாவும் பேலன்ஸ்டாவும் எடுக்கணும். பேலன்ஸ்டு ஃபுட், we have to take balanced food. அப்போ வந்து நம்ம கண்டிப்பா வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் லெவல்ல எடுக்கிறோமான்றது நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. ஹலோ, ஒரு நிமிஷம் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. இவங்க பிரீத்தி மேடம் வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் அப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு 3 நிமிஷம் டைரக்ட்லி லைவ் ப்ரோக்ராம் போயிடுவோம். சரி, நீங்க வேணும்னா உங்களோட வீடியோ வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் வந்து யூ கேன் ஆஃப் யுவர் வீடியோ. இஃப் யூ வாண்ட் டு ஷேர் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ஆஃப் யுவர் வீடியோ யூ கேன் ஜஸ்ட் கம் ஆன் தி பிரசன்டேஷன். ஷோ யூ தி பிரசன்டேஷன். நவ வந்து பிரீத்தி மேடம் வந்து வில் இன்ட்ரோடியூஸ் நஸ்ரீன் பானு ஃபார்மலி. இது வந்து ஜஸ்ட் ட்ரையல் தான். ஓகே, 7 o'clock தான் உலகம் ஷார்ப் 7 will start. பிரீத்தி மேம் நீங்க வந்து நீங்க ஒரு ட்ரையல் பாக்குறீங்க எப்படின்னு இருக்கும். ட்ரையல் பார்க்கவே இது ஸ்டார்ட் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இல்லடா, அவனோட வாய்ஸ் கிளியரா இல்ல. இன்னும் கொஞ்சம் வால்யூம்
இல்ல கொஞ்சம் க்ளோஸா உட்காந்துக்கோ. இல்ல ட்ரையல் பாக்குறோமா இல்ல இப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? ட்ரையல் ஜஸ்ட் ஒரு ட்ரையல். நீ சொல்லு, அதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தா சொல்லுவாங்க. ஏன்னா லைவ் போகுது அதனால. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறையில இருக்க சிறப்பு விருந்தினர்கள் அழைத்து கொண்டு வரோம். அந்த வகையில இந்த வாரத்தோட சிறப்பு விருந்தினரா மிஸ்ஸஸ் நஸ்ரீன் பானு முகமது அனாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்களை பத்தி ஒரு அக்கா கேக்குதுதானே? கேக்குது, ஆனா கொஞ்சம் லோவா இருக்கு வாய்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட கத்தி பேச முடியுமா பாரு. இன்னும் கொஞ்சம் லவுடர் வாய்ஸ். ஓகே ஓகேவா? பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், எம்ஃபில்ல ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் முடிச்சிருக்காங்க. இப்போ நான் எடுக்க போற டாபிக் வந்து அவேர்னஸ் ஆன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இப்போ வந்து நம்ம ஃபுட் பிளேஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் லைஃப். ஃபுட் இல்லாம நம்ம உயிரே வாழ முடியாது. அந்த ஃபுட்டை நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறது தான் மெயின். இப்போ நம்ம அது பேலன்ஸ்டா ஹெல்த்தியா நம்ம வந்து எடுக்கணும். நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சும்மா சில இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே நம்ம சம நிலையில ஒரு நாளைக்கு நம்ம கன்சியூம் பண்றோமான்றதை நம்ம பார்க்கணும். மெயினா வந்து அது கண்டிப்பா 2 ஃப்ரூட்ஸ் கட்டாயம் நம்ம எடுத்தே ஆகணும். இன்னொன்னு வந்து வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். நட்ஸ் கொஞ்சம் எல்லாமே. அதே மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து நம்ம அதிகமா கன்சியூம், இப்ப புரோட்டீன் நம்ம உடம்புல இல்ல அப்படின்னு அதிகமா கன்சியூம் பண்ணோம்னா அதுவும் பாய்சனஸ் தான். ஓவர் இன்டேக் ஆஃப் பர்டிகுலர் ஃபுட்டும் பாய்சனஸ் தான். உணவே எவ்வளவு அளவு மருந்தாகுதோ அதே மாதிரி நம்ம ஓவர் இன்டேக் பண்ணாலுமே அது பாய்சனஸ் தான். அதனால எல்லாமே நம்ம பேலன்ஸ்டா ஹெல்தியா நம்ம எடுக்கிறோம். அது இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல நம்ம இன்ஸ்டன்ட் ஃபுட்டு போயிட்டோம். ஜங்க்ஸ் ஃபுட்டை ரொம்ப கன்சியூம் பண்றோம். இப்போ ரொம்ப அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ரொம்ப வந்து அதிகமானனால ரொம்ப அதே தகுந்த மாதிரி டிசீஸும் அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம ஃபுட் எடுக்கிறது வந்து நம்ம பேலன்ஸ்டாவும் ஹெல்தியாவும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம். அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஃபுட் இப்ப வந்து நம்ம அது ஒழுங்கு ப்ராப்பரா அது டைஜஸ்ட் ஆகி மெட்டபலைஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து மெயினா நைட் வந்து 2 ஹார்ஸ் படுக்கிறதுக்கு 2 ஹார்ஸ் முன்னாடியே நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அப்புறம் மெயினா என்ன பண்ணோம்னா ஸ்லீப், கோயிங் டு பெட் earlier and waking up early in the morning. அப்பதான் நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து இன்டேக் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கும் போது நம்ம வந்து மெட்டபலைஸ் ஆகி வரும். இன்னொன்னு வாட்டர் இன்டேக் பர்டிகுலர் காமனா வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து 3.5 liters ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பா கன்சியூம் பண்ணும். இந்த மெயின் நம்ம காட் கிஃப்ட். இந்த வாட்டர் வந்து நிறைய டிசீசஸ் வந்து கியூர் பண்ணுது. ஆனா நம்ம அதை செய்யறதே இல்ல. 3.5 liters வாட்டர் கண்டிப்பா நம்ம கன்சியூம் பண்ணியே ஆகணும். அது வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம எடுக்கிறது கண்டிப்பா இனிமே நம்ம ஃபாலோ பண்ணுவதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வந்து இனிமேலாவது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பர்டிகுலரா இது வந்து இந்த மாதிரி சில இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஹெல்தியாவும் நல்ல இதாவும் இருக்கிறோம். நம்ம வந்து அந்த ஃபுட்டோட வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படி அந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜங்க்ஸை அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு நம்ம உடம்பையே நமக்கு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம வந்து அதுதான் சொல்லணும். அப்புறம் நம்ம இப்போ டாபிக் உள்ள போலாம். அவேர்னஸ் ஆன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இப்போ நம்ம டாபிக் இப்ப வந்து ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். இப்ப வந்து ஃபுட்டு எப்படி வந்து ஸ்பாயில் ஆகுது, அதுவும் இல்லாம நம்ம வந்து மெயினா வந்து நம்ம கொஞ்ச நேரம் கூட ஃபுட்டை வந்து ஓபன் பண்ணி வைக்க கூடாது, க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். அது மெயினா அந்த ஃபுட் ஸ்லைட்ஸ்குள்ள போயிடலாமா? ஸ்லைட் கேன் யூ ஹார்ஸ் கேன் யூ ஷோ மீ த ஸ்லைட்? Can you all hear me? கேக்குது
கேக்குது, பேசுங்க, நீங்க பேசுங்க, கேக்குது, யா கிளியரா இருக்கு. யா Can you present the slide? பிரசன்டேஷன் பண்ணுங்க நீங்க the slides. Yeah. Yeah. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன். எப்படி வந்து ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகுது, அதை ஸ்பாயில் பண்றதுக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தானே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஃபுட் ஸ்பாயிலேஜ்ன்றது வந்து இப்போ ஏதாவது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அது வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி அதை வந்து அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சரையோ ஸ்மெல் அது மூலயமா அது வச்சு ஃபுட்டோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணி அது வந்து ஹியூமன் கன்சப்ஷனுக்கு இல்லாம ஆக்குறது தான் ஃபுட் ஸ்பாயிலேஜ். அது மேபி எந்தனாலையும் வரலாம். பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமா, அப்புறம் பாய்சனஸ் ஏஜென்ட், பெஸ்டிசைட்ஸ். இப்போ உரம் போடுறோம், நேச்சுரல் உரம், அதோட குவான்டிட்டி எச்சா நம்ம போட்டோம்னா அதனாலையும் வந்து ஸ்பாயில் ஆகலாம். மெயினா அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ போயிடும். ஃபுட் ஸ்பாயிலேஜ் நடக்கும் போது அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ போயிடும், டெக்ஸ்சர் ஸ்பாயில் ஆயிரும், அதே மாதிரி ஃபிளேவர் ஆஃப் த ஃபுட் சேஞ்ச் ஆயிரும். அதே மொத்தத்துல அது வந்து அன்சூட்டபிள் டு ஈட், அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். மெயினா வந்து ஃபுட்டை வந்து என்ன பண்றோம்னா 3 கிளாசிஃபை பண்ணலாம். ஒண்ணு வந்து ஸ்டேபிள் ஆர் நான் பெரிஷபிள் ஃபுட்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயிர் வகைகள், மில்லட்ஸ், ரைஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் ஃபுட்ஸ். இப்ப நம்மலாம் அது வந்து ஈரமான கை வச்சு நம்ம போய் தொட போகும்போதோ இல்லைன்னா வந்து ஆயில் ஏதாவது பட்டாலோ நம்மளா ஏதாவது நம்ம டேமேஜ் பண்ணாதான் அதோட வந்து ஸ்பாயில் ஆகும், நம்ம ஸ்பாயில் ஆகும். அதே மாதிரி செமி பெரிஷபிள் ஃபுட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வரும். ஒரு வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷா நம்ம கன்சியூம் பண்ணோம். மேபி வி கேன் பிரிசர்வ் அண்ட் ஸ்டோர் இட் ஃபார் a week. நெக்ஸ்ட் வந்து பெரிஷபிள் ஃபுட்ஸ். இந்த பெரிஷபிள் ஃபுட்ஸ் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு ப்ரிசர்வேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணா ஒண்ணுதான் அதோட மைக்ரோபியல் growth நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜ். இப்போ ஃபுட் ஸ்பாயிலேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? மெயினா வந்து அன்பிளசன்ட் ஸ்மெல், டேஸ்ட் மாறிடும், கலர்ஸ் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களே டிஃபரன்ஷியேட் பண்ணி பிக்சர்ஸ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. டெக்ஸ்சர் அதோட டெக்ஸ்சர் மாறிடும். மோல்டு, அது நார்மல் மோல்டுனா என்ன, ஷேப், அதோட ஷேப்பே மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மேஜர் காஸ்ன்னு பார்த்தோம்னா பிசிக்கல், கெமிக்கல், மைக்ரோபியல் அண்ட் அதர்ஸ் சேஞ்சஸ். அது டெம்பரேச்சர், பிஹெச் அதெல்லாம் வந்து இதாயிடும். கெமிக்கல்னா என்சைமேட்டிக், ப்ரௌனிங், பொட்டேட்டோ பாத்தீங்கன்னா ப்ரௌனிங், அதனால கட் பண்ண உடனே வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டுவீங்கம்பாங்க. மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்ஸ், அப்புறம் இன்செக்ட்ஸ், ரோடன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் மூலமா வந்து ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகலாம். இதெல்லாம் இஃப் சப்போஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வில் கெட் ஃபுட் பாய்சனிங். ஃபுட் பாய்சனிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சிலதெல்லாம் இப்ப பிரெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டு டெவலப் ஆகுது தெரியும். சில ஃபுட்ஸ் வந்து நம்ம ஸ்பாயில் ஆகிறது வந்து ஸ்மெல் வச்சு அது அந்த டைம்ல ஸ்பாயில் ஆகிறது நம்மளுக்கு தெரியாமவே போயிடலாம். அப்ப அப்படியேப்பட்ட ஃபுட்ஸ் நம்ம வந்து கன்சியூம் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சு, நாசியா, வாமிட்டிங், டயரியா அது வந்து அது காமிக்க ஆரம்பிச்சிடும். Next slide please. Next slide. Next slide.
அதான் இப்ப வந்து சப்போஸ் இந்த ஸ்பாயில் ஆன ஃபுட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஒரு செகண்ட் நம்ம வந்து அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்கு மேல அந்த ஃபுட்டை வந்து நம்ம கவர் பண்ணாம கவர் பண்ணாம ஃபுட்டே இருக்கவே கூடாது. கவர் பண்ணி தான் எப்பயுமே இருக்கணும். ஏன்னா கவரிங் ஃபுட், டெம்பரேச்சர், மாய்ச்சர் லெவல் கண்ட்ரோல் பண்றது. இப்போ சப்போஸ் என்ன இப்போ இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்றோம், ஃப்ரீஸ் பண்ணி மட்டன் இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணும்போது மாய்ச்சர் கண்டென்ட் கண்ட்ரோல் ஆகுது. கண்ட்ரோல் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஸ்பாயிலேஜ் கம்மியாகி அந்த ஃபுட் சேஃப் ஆகி நம்ம வந்து இட் இஸ் நைஸ் ஃபுட் ஃபார் சேஃப் ஃபார் ஈட்டிங். அதனால எப்பயுமே வந்து ஃபுட்டு திறந்தே இருக்க கூடாது. கண்டிப்பா இதை திறந்து இருந்ததுன்னா மைக்ரோபியல் க்ரோத் கட்டாயம் இருக்கும். அதனால எப்பயுமே ஃபுட் கவர் பண்ணி தான் வச்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரி சர்டைன் இதை வச்சு நம்ம ஃபுட் ஸ்பாயிலேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இப்போ ப்ரிசர்வேஷன் வந்து எப்படின்னா இது பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகாம ஃபுட் ஸ்பாயில் ஆகாம இந்த ஃபுட்பார்ன் இல்னஸ் வராததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதோட டெக்ஸ்சர், ஃபிளேவர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பாயிலேஜ் தாண்டி நம்ம போறதுக்குள்ள ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். தட் இஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இப்போ நான் இந்த டீடைலா போறதுக்குள்ள சின்ன டிப்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சுகருக்குள்ள உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சுகருக்குள்ள வந்து கிராம்பு, ஏலக்காய் போட்டு வச்சா வந்து எறும்பே வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கா தெரியலன்னா இல்ல யூ மே பி நோயிங் பார்த்தா வந்து ஏலக்காய், கிராம்பு போட்டு வச்சீங்கன்னா அதுல வந்து எறும்பே வராது. அதே மாதிரி வந்து ரைஸ்ல பாத்தீங்கன்னா செல்லு வராம இருக்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் சில்லிஸ், அப்புறம் வந்து வசம்பு எல்லாம் போட்டு வைப்பாங்க. அதாவது சின்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனா we can extend the shelf life of the products. Next slide. மெயினா வந்து ஃபுட் எது ப்ரிசர்வ் பண்றேன்னா அதோட நேச்சுரல் கேரக்டர்ஸ், அதாவது அதோட குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு, அதே டேஸ்ட் மெயின்டைன் பண்றதுக்கு, அதோட அப்பியரன்ஸ் மெயின்டைன் பண்ண, ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மைக்ரோபியல் growth ஸ்டாப் பண்றதுக்கு. These are the 4 major steps to preserve the food. இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் மாறாம இருக்கிறதுக்கு we are preserving the food for a safe intake. Next slide please. அதேதான் இப்ப வந்து ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றது. அப்புறம் மெயினா எதுக்கு ப்ரிசர்வ் பண்றோம்னா சீசனல் ஃபுட்ஸ். we are getting the seasonal foods. அது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ஏதோ ஒன்னு சீசனல் டைம்ல தான் நம்ம கிடைக்கும்ன்ற பட்சத்துல நம்ம அது வந்து சர்டைன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் போது நம்ம வந்து எப்படி வேணா டேமேஜ், அதாவது அழுகி போலாம், இது பண்ணலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து நம்ம இதை என்ன பண்ணணும்னா அது வந்து கெடாம இருக்கிறதுக்காக certain preservatives will add and then for the safer eating. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வேஸ்டேஜ். இப்போ இந்த டிரான்ஸ்போர்டேஷன் போது நிறைய வேஸ்டேஜ் நடக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில அதாவது ஹூவோ இல்லைன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொன்ன ப்ரிசர்வேட்டிவ் லெவல்ல வந்து அதுல ஃபுட்ல போட்டு அது தகுந்த மாதிரி தான் அதை வந்து கெமிக்கல் என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபார் சேஃபர் இது டிக்ரீசிங் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். அவ்வளவுதான். ஃபார் மெயினா இதுக்கு ப்ரிசர்வ் பண்ணா அது நியூட்ரிட்டிவ் வேல்யூவை ரீகெயின் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். அது நெக்ஸ்ட் ப்ரிசர்வ் பண்ண மெயினா அது மைக்ரோபியல் growth ஸ்டாப் பண்றோம். அதே மாதிரி தானே டிட்டோரியேட் ஆற சப்போஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு அதோட என்சைமேட்டிக் ஆக்ஷன், அப்புறம் வந்து அதை இன்ஆக்டிவ் பண்ற என்ன என்சைம். இப்போ பொட்டேட்டோலே பாத்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணணும்னு ஒரு ப்ரௌனிங் ஆயிரும். அதுதான் வாட்டர்ல போட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி தானே செல்ஃப் டீகம்போசிஷன் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ரிவென்ஷன் ஃப்ரம் டேமேஜ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மெயினா பூச்சி அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஃபுட் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இந்த வந்து நம்ம மெயினா வந்து என்ன பண்றோம்னா ஓல்டன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஓல்டன் மெத்தட்ஸ் வந்து 3 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரையிங், ரெஃப்ரிஜரேஷன், ஃபெர்மெண்டேஷன். இதுதான் ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷன். பாத்தீங்கன்னா இது 3 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாடர்ன் மெத்தட்ஸ்ல என்னென்னலாம் வந்திருக்குன்னா கேனிங், பாஸ்டரைசேஷன், ஃப்ரீசிங்,
அப்புறம் இப்ப வந்து irradiation ரேடியேஷன் வாட்டருக்குலாம் கொடுப்பாங்க. irradiation, addition of chemicals, நான் thermal process, நிறைய ப்ராசஸ் வந்துருச்சு ப்ரிசர்வேஷனுக்கு. நம்ம மெயினா நம்ம காமனா நம்ம யூஸ் பண்றது வந்து drying, refrigeration and fermentation. Next slide please. Next slide. thermal processing. thermalனாலே உங்களுக்கு தெரியும் ஹீட் அப்ளை பண்ணி, இப்போ மில்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இது பண்ணுவோம் என்னன்னா மில்க் பேக்கெட்ஸ் வாங்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப கெடுதி, மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப நம்ம வழிவகுற மாதிரி. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மில்க் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், பாயில் பண்ணி யூஸ் பண்ணிடணும். அதனால ஹீட் மூலம் ஹீட் அப்ளை பண்றது மூலமா நம்ம 100 டிகிரி செல்சியஸ், பிலோ 100 டிகிரி ஆர் அபவ் 100 டிகிரி, அது மூலியமாவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட், அதான் பாஸ்டரைசேஷன், அத ப்ராசஸ் இருக்கு. பாஸ்டரைசேஷன், ஸ்டெரிலைசேஷன். பாஸ்டரைசேஷன்ங்கிறது பிலோ 100 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபுட்டை நம்ம வந்து ட்ரீட் பண்றது. நெக்ஸ்ட் ஹீட் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஸ்டெரிலைசேஷன்ங்கிறது அபவ் 100 டிகிரி செல்சியஸ். பாஸ்டரைசேஷன் 3 இது வச்சு நம்ம பாஸ்டரைசேஷன் வந்து யாரு கண்டுபிடிச்சாருன்னா இந்த மெத்தட் வந்து லூயிஸ் பாஸ்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சாரு. இவர் தான் கண்டுபிடிச்சாரு. மெயினா வந்து வேக்சின் கண்டுபிடிச்சது வந்து 2 இன்ஸ்டிடியூட் தான். அது வந்து ஒண்ணு குன்னூர்ல இருக்கு, அது ராபிஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்ச இன்ஸ்டிடியூட். அது வந்து சிம்ஸ்பாக் பக்கத்துல இது பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, வந்து அங்கதான் கண்டுபிடிச்சாங்க. இது லூயிஸ் பாஸ்டர் தான் இது பண்ணது, பாஸ்டரைசேஷன் மெத்தட் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து எல்லாம் தெரியும். நம்ம பாஸ்டரைசேஷன்னா அது வந்து என்ன பண்ணும்னா பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஆக்சுவலி சில ஃபுட்ல நம்மளுக்கு வந்து பாக்டீரியா, குட் பாக்டீரியா நம்மளுக்கு தேவைதான். பாஸ்டரைசேஷன்ன்றது என்னன்னா வந்து நம்ம வந்து அதாவது பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் ஹீட் அப்ளை பண்ணி பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை மட்டும் வெளியே எடுத்துட்டு மீதி வந்து வச்சுக்கும். இப்போ ஸ்டெரிலைசேஷன், இப்போ 2 மெத்தட் இருக்கு, பாஸ்டரைசேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன். இப்போ பாஸ்டரைசேஷன்னா பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் தேவையில்லாத மட்டும் எடுத்துரும், மீதி வந்து அப்படியே வச்சிருக்கோம். அப்ப அதாவது நியூட்ரியன்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சிருக்கோம். ஸ்டெரிலைசேஷன்னா எல்லாமே அழிஞ்சிரும், எல்லாமே அழிஞ்சிரும், தேவையானது தேவையில்லாத எல்லாமே அழிஞ்சிரும். இதுதான் இதுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் நெக்ஸ்ட். இப்போ இந்த பாஸ்டரைசேஷன் மெத்தட்லயும் நிறைய இருக்கு. லோ டெம்பரேச்சர் லாங் டைம், ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம், அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்னுட்டு. அதாவது லோ டெம்பரேச்சர்னா 65 டிகிரி 30 மினிட்ஸ் அப்ளை பண்றது. அதே ஹை டெம்பரேச்சர்னா 70 டிகிரி செல்சியஸ்ல 15 செகண்ட்ஸ். அதே மாதிரி அல்ட்ரா ஹை டிகிரி 149 டிகிரி செல்சியஸ் வந்து 1 செகண்ட் ஆர் 93.4 டிகிரி செல்சியஸ் ஃபார் 3 செகண்ட்ஸ் நம்ம வச்சு நம்ம ஃபுட் ட்ரீட் பண்ணி அதை வந்து சேஃப் மெத்தடா நம்ம கன்சியூம் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் பாஸ்டரைசேஷன் இதெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க டிகிரிஸ. அது சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ப்ராடக்ட்ஸ் தட் கேன், என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பாஸ்டரைஸ் பண்றோம் அப்படின்னா பட்டர், சீஸ், கிரீம் சீஸ், சோர் கிரீம், யோகர்ட், ஐஸ்கிரீம், நட்ஸ், சாக்லேட்ஸ், எக்ஸ், லாப்ஸ்டர் மீட், கிராப் மீட். லிக்விட்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா மில்க், ஹனி, வினிகர், ஃப்ரூட் ஜூஸ், சிடர், லெமன் ஜூஸ் எல்லாமே. இதுக்கு நல்லா என்னன்னா இப்போ வாட்டர் பாத்தீங்கன்னா இப்போ மெயினா நம்ம பார்த்தோம்னா பியோர், இந்த உலகத்திலேயே பியோரானது வந்து 2 தான். ஒண்ணு வந்து ரெயின் வாட்டர் வந்து ரொம்ப பியோர். அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்ஸ்ல கிடைக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒயாசிஸ் அது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹனி இஸ் அ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஹனி, சால்ட், இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ப்ரிசர்வேஷன்ல நம்ம ப்ரிசர்வேட்டிவா நம்ம யூஸ் பண்றது ஃபுட்ஸ்ல எல்லாமே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next slide. Heating at about 100, கரெக்டா 100 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஹீட் பண்ணோம்னா என்னென்னலாம் நடக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ கில் பண்ணிடும். பட் ஆனா அதோட ஸ்போர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து மெனி ஆசிட் ஃபுட்ஸும் சக்சஸ்ஃபுல்லி ப்ரிசர்வ்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ். எல்லா ஆசிட் ஃபுட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா 100 டிகிரி செல்சியஸ்ல வந்து அது ஒரு சேஃப் ஃபார் இது. என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா பாயிலிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பாயில் பண்ணா வந்து இது இமர்ஷன், பேக்கிங், சிம்மரிங், ரோஸ்டிங், ஃப்ரையிங், பிளான்ச்சிங், எக்ஸ்போஷர் டு ஃப்ளோயிங் ஸ்டீம். ரோஸ்டிங்னா லைட்டா ரோஸ்ட் பண்றது, சிம்மரிங்னா சிம்மிங், அதாவது லோ டெம்பரேச்சர், இம்மர்சிங்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்குள்ள போடுறது. இப்போ இதெல்லாம் போடுவோம் இல்ல, காலிஃபிளவர் அந்த மாதிரி எல்லாம். பேக்கிங்னா அது லோ டெம்பரேச்சர்லயே அதையும் ஸ்பீஸ் பண்றது. இதுல எல்லாமே ப்ரிசர்வ் பண்றது என்னன்னா to kill the microorganisms which is harmful to our body. Next slide please. Next slide.
பிளான்ச்சிங் மூலமாவும் நம்ம பண்ணலாம். இப்போ கீரை கீரை பிளான்ச் பண்ணுவாங்க, அப்புறம் டொமேட்டோஸ் பிளான்ச் பண்ணுவாங்க, ஸ்பினாச் எல்லாத்தையும் பிளான்ச் பண்ணி அதோட இதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, அதான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இன்னொன்னு என்னன்னா ஃப்ரீசிங், ட்ரையிங், கேனிங் எல்லாத்துக்கு முன்னாடியுமே இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ் நடக்கணும். ஒவ்வொரு ப்ரிசர்வேஷன் மெத்தட்ல ஒவ்வொரு ஸ்டெப் அது இல்லையா, அது வந்து என்னன்னா இது ஃப்ரீசிங், ட்ரை அதெல்லாம் பண்ணும்போது முன்னாடி வந்து பிளான்ச்சிங் பண்ணி அதை வந்து பண்ணா நம்ம என்ன ஆகும், ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next is sterilization. Sterilization, and I said sterilization is completely destroying the microorganism from the food substances. Pasteurization is below 100 degrees Celsius. அதாவது நமக்கு தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும் தான் அது வெளியேற்றும். ஆனா ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா full it will kill the whole microorganisms which is not necessary for our body. Full spoil இதை எடுத்துரும். அதான் நெக்ஸ்ட் வந்து இது வந்து மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட், ஃபில்ட்ரேஷன், irradiation இது மூலமா நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் இது பண்ணலாம். Next slide please. Next food products. Next slide. Next. Yeah. இது அவங்களோட டீடைல் ஸ்டடி. இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துமே ஒரு ஜிஸ்ட் நான் கொடுத்திருக்கேன். பாஸ்டரைசேஷன் வெர்சஸ் ஸ்டெரிலைசேஷன். அதாவது இது லாங்கர் ஸ்டெரிலைஸ் பண்ணோம்னா லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். பாஸ்டரைசேஷன்ல ஷார்ட்டர் ஷெல்ஃப் லைஃப். யார் டிஸ்கவர் பண்ணா, நிக்கோலஸ் சப்பர்ட், இல்ல வந்து லூயிஸ் பாஸ்சர். இது வந்து ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். எலிமினேட்ஸ் தி பாத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா என்னது, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இது மட்டும் நம்ம டெஸ்ட்ராய் ஆயிரும். ஏன்னா நமக்கு குட் பாக்டீரியாவும் நம்ம உடம்புக்கு தேவை இல்லையா, அதனால கேன் பி அக்கம்ப்ளிஷ் பை மெனி வேஸ், கேன் பி அக்கம்ப்ளிஷ் ஒன்லி பை ஹீட். இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் சர்ஜரி, பேக்கிங் இண்டஸ்ட்ரி, மைக்ரோவேவ் இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா நம்ம பாஸ்டரைசேஷன் எங்க யூஸ் பண்ணுவோம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில. This is a major difference between the pasteurization and sterilization. Next slide please. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கேனிங். கேனிங்ல கேனிங் வந்து சில சீசனல் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நம்ம வந்து கிடைக்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு அது ஒரு வேக்யூம் ரிலீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஒன்று ஆட் பண்ணி, தட் இஸ் பிக்கல். நமக்கு தெரியும் இல்லையா பிக்கல், அது மாதிரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவோம்னா ஹனில உள்ள போட்டு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சோம்னா அது வந்து நம்ம நாளைக்கு வரும், ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஷெல்ஃப் லைஃப். இந்த மெயினா கேனிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இதை வந்து நான்வெஜஸும் பண்றாங்க இப்போ. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மெயினா வந்து அது இதே சொன்னதுதான், டெஸ்ட்ராய் ஆர்கானிசம்ஸ், இன்ஆக்டிவ் என்சைம்ஸ், அப்புறம் வந்து வேக்யூம், அதாவது நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல பார்க்கும்போது ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணி வைக்கிறது தான், திருப்பியும் வந்து ரீகண்டாமினேட் ஆகாம இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next. Yeah, next. Yeah, இது வந்து கேனிங் ப்ராசஸ். இப்போ இந்த கேனிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ரோயிங், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். க்ரோயிங், ஹார்வெஸ்டிங், டிரான்ஸ்போர்ட்டிங், அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அது நல்லது தனியா கெட்டது தனியா பிரிச்சு எடுத்துட்டு அது கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் பீல் பண்ணிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி பிளான்ச்சிங், அதாவது ஹாட் வாட்டர்ல நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அது ஆறுனதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணி சீல் பண்ணிட்டு அது வந்து அந்த டின்ல அது வந்து என்ன பண்ணுவோம்னா லைட்டா வந்து டபுள் பாயிலிங் மாதிரி பண்ணுவாங்க, அப்படின்னா குக்கிங். நெக்ஸ்ட் வந்து கூலிங், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி லேபிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் இட்ஸ் கோயிங் ஃபார் whatever places it may. Foods can be canned. Next, என்னென்ன foods எல்லாம் நம்ம can பண்ணலாம்? Fruits includes canned pie filling, tomatoes and tomato products, vegetables include soups, meat, poultry and seafood, jams and jellies, pickles and fermented foods. Next slide. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்ப காமனா நமக்கு தெரிஞ்சது ஃபுட் பிரிசர்வேஷன் பை யூஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர்ல ரெண்டே மெத்தட்ஸ். அது மெயினா எல்லா பிரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸும் நம்ம எதுக்காக நம்ம பண்றோம்னா டு அரெஸ்ட் மைக்ரோபியல் growth அண்ட் அது அதிகமா மல்டிப்ளை ஆகாம இருக்கிறதுக்காக. மெயினா 2 மெத்தட்ஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஒண்ணு வந்து சில்லிங், கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃப்ரீசிங். அடுத்தது சில்லிங்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரில நம்ம 0 to 15 டிகிரி செல்சியஸ்ல நம்ம சில் பண்ணுவோம். காமன் சில்லிங் டெம்பரேச்சர்னு பாத்தீங்கன்னா 4 to நம்ம ஹவுஸ்ல எல்லாம் யூஸ் பண்றோம்ல ரெஃப்ரிஜரேட்டர் 4 to -5 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் டு -35 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். லோ டெம்பரேச்சர் அது என்ன சொன்னதுதான். என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, ரா ரூட் கிராப்ஸ், பொட்டேட்டோஸ், அதாவது செல்லுலார் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்ல வெளியே கூட வச்சு கூட இது பண்ணிக்கலாம். பிஃபோர் ஸ்லைட்.
ரூட் கிராப்ஸ், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், ஆப்பிள்ஸ், அது வந்து லிமிடெட் பீரியட்ஸ் நம்ம வெளியே வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேஷன் ஆர் சில்லிங் ஆர் 0 to 5 degrees Celsius. Fruits and vegetables make available out throughout the day. ஓகேவா? ரெஃப்ரிஜரேஷன் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1 week குள்ள நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசிங் பாத்தீங்கன்னா -18 degree to -40 degree Celsius. இது வந்து மைக்ரோபியல் growth வந்து ரெடியூஸ் பண்ணி, ஆனா வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணாது. does not sterilize the food. அப்போ இது பண்ணாது, பட் ஆனா மைக்ரோபியல் growth வந்து ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Slide back. பிரின்சிபல்ஸ் மெயினா ஃப்ரீசிங்கோட பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், இது வந்து டெம்பரேச்சரை லோ பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது ஃபுட், சோ தட் மைக்ரோப்ஸ் அந்த என்சைம்ஸும் இன்ஆக்டிவேட் பண்ணிடும். மைக்ரோ அவையல் growth-ஐயும் என்சைம் ஆக்டிவிட்டியும் இன்ஆக்டிவேட் பண்றோம். இப்ப என்ன பண்றோம்னா, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள இப்ப ப்ராடக்ட், இப்ப இதே எடுத்தோம், நான்வெஜ் எடுத்துட்டோம்னா அதோட மாய்ஸ்சர் வந்து ஐஸா மாறிடுது. அப்போ வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் போது மைக்ரோபியல் growth இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் பிகம் இன்ஆக்டிவ். அதனால என்ன ஆகும்னா, பேக்கேஜிங், ஃபுட் மெயின்டெனன்ஸ், அதனால என்ன ஆகுதுன்னா, we can retain by preserving the food, we can retain the color, flavor and texture of the food. இல்லையே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. குயிக் ஸ்லோ ஃப்ரீசிங், அதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வேரி ஆகும். -25 degree Celsius ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கும், அது வந்து ஃபுட் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணாது. அப்புறம் ஃப்ரீசிங் அண்ட் சில்லிங், அதை நான் சொன்னதானே, அந்த ஃப்ரீசிங் அண்ட் சில்லிங்லயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதோட எல்லாமே டு டெஸ்ட்ராய் த மைக்ரோபியல் growth. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூவை ரீகெயின் பண்ணி அதோட மைக்ரோபியல் growth வந்து நம்ம இது பண்றதா. அக்கார்டிங் டு FSSA ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி நம்ம இந்த மாதிரி ப்ரிசர்வ் எதுக்கு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சர்டன் லெவல்ஸ் வந்து ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு லெவல் தான் எல்லாம் செக் பண்ணி, குவாலிட்டி செக் பண்ணி, இவ்வளவு அமௌண்ட் தான் அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து ஆட் பண்ணுவாங்க. மீன்ஸ் which when added to food, அதாவது இது வந்து என்ன பண்ணும்னா, அதாவது கிளாஸ் 1 இப்ப ப்ரிசர்வேட்டிவ்லயும் நிறைய இது இருக்குது. நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், நேச்சுரல் ஆர் கிளாஸ் 1 ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆர் கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் பாத்தீங்கன்னா சுகர், வினிகர், சால்ட், ஸ்பைசஸ், சிரப்பு, எடிபிள் ஆயில், ஹனி. கெமிக்கல் அண்ட் கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்னா சார்பட்ஸ், நைட்ரேட்ஸ், பென்சாய்ட், அது கெமிக்கல்ஸ், அது வந்து சேஃப் லெவல்ல தான் போடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதான் கிளாஸ் 1 ப்ரிசர்வேட்டிவ், கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னென்ன, காமன், சால்ட், இதெல்லாம் இது பண்ணதான், வினிகர், ஸ்பைஸ், கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு, ட்ரெடிஷனல் கெமிக்கல் சுகர், சால்ட், ஆசிடோலன்ஸ் என்னென்னலாம் ஆட் பண்ணுவாங்க, பென்சாயிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் எல்லாம். It's a permitted amount which is given by Food Standard Safety and Authority of India and WHO. எல்லாமே வந்து அவங்க லெவல், அதான் இங்க சொல்லிக்காங்க பாருங்க, சல்ஃபர் டை ஆக்சைட்னா இது இத்தனை 11 ppm தான் ஆட் பண்ணணும்னா அவ்வளவுதான் ஆட் பண்ணுவாங்க. It's a preservative to increase the shelf life. Next slide please. Next slide please. Antioxidant, butylated hydroxyanizole, butylated hydroxytoluene, அப்புறம் natural ascorbic acid, color additives, flavor additives, sweeteners, emulsifiers எல்லாமே வந்து இந்த chemicals used in foods. இதெல்லாம் தான் chemicals. எல்லாமே மோனோசோடியம் குளுட்டமேட் எல்லாமே வந்து ரீசனபிள் அமௌண்ட்ல, எரித்ரோசின் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன். இது நம்மளுக்கே தெரியும். ட்ரையிங் வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அது முன்ன சன்லைட், இப்ப சன்லைட்ல வச்சோம்னா நம்ம வந்து இப்போ இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேட்டிங். பை ரிமூவிங் த வாட்டர் லெவல் ஃப்ரம் த ஃபுட் we can increase the shelf life of food. சன் ட்ரையிங், சோலார் ட்ரையிங், அப்புறம் சப் அட்மாஸ்பியரிக் டீஹைட்ரேஷன் எல்லாமே வந்து எல்லாம் இட்ஸ் a type of drying method. Next slide please. Next
பிஃபோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், எப்படி ட்ரைங் ஹண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இப்போ என்ன எப்படி வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா, வாஷ் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன், அதாவது பிளான்ச்சிங் பண்றதா, சிம்மரிங் என்ன பண்றோமோ ப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இட்ஸ் ஸ்ப்ரெடிங் ஆன் ட்ரேஸ் ஆர் கண்ட்ரைனர் ஏதாவது இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபுல் ஸ்லைட் கொஞ்சம் காமிக்க முடியுமா? ட்ரைங் அண்ட் டீஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ட்ரைங் அண்ட் டீஹைட்ரேஷன் ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த வேக்யூம் அப்ளை பண்றது, ஹீட் அப்ளை பண்றது, அப்படி அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைடு ஃபுட்ஸ், அதாவது இது அன்லிமிட்டட் ஷெல்ஃப் லைஃப் அண்டர் ப்ராப்பர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹேண்ட், இதெல்லாம் நம்ம இது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க மூலமா ட்ரைங் அண்ட் டீஹைட்ரேஷன் பண்ணி அந்த ஃபுட்டை நம்ம இது பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா இருக்கும், ஈஸியா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இதை வந்து மினிமைசிங் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், நிறைய ஃபுட் வேஸ்டேஜையோ ஃபுட் இதையோ நம்ம வந்து கம்மிப்படுத்துறதுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். What is freeze drying, lyophilization. அதாவது freeze drying வந்து இது மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன், அதாவது ஸ்டோரேஜ் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ட்ரை பண்றதுனால அதாவது ஸ்ட்ரக்சர், அது காம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்டேபிளா வச்சிருக்கிறது தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மெண்டேஷன் மெத்தட். ஃபெர்மெண்டேஷன் மெத்தட்ல வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபுட்டை வந்து நம்ம ரிட்டைன் பண்றது. கெமிக்கல் ஃபெர்மெண்டேஷன் இஸ் குட் வே ஆஃப் மாடிஃபையிங் ரா ஃப்ரெஷ் ஃபுட்ஸ். இப்போ வந்து என்ன பண்றாங்க, இது என்ன பண்ணும்னா ஃபிளேவரையும் டெக்ஸ்சரையும் சேஞ்ச் பண்ண. இப்போ மில்க்ல இருந்து சீஸ், பட்டர், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, மேக் த ஃபுட் அதாவது விச் இஸ் டேஸ்டி அண்ட் இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள் டு ஈட். நியூட்ரியன் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். கிரேப்பை வைனாக்குறது, நெக்ஸ்ட் வந்து மீட் வந்து சலமின், அப்படி அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணி வைக்கிறோம். இது இட் இஸ் ஆல்சோ த மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ். இப்போ இட்லில மெயினா சவுத் இந்தியன் டிஷ் வந்து இட்லி வந்து ஒழுங்கா ஃபுல் ஸ்லைட்ஸ் கம்மி. enzymatic activity irukra, probiotic irukku, safety is a preservation method, and we can retain the nutrient content of food. Nutrient content vandu regain agum. Next slide please. Preservation by antibiotics. மெயினா இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, அதாவது டிசீஸ் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசம் வளராம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீடைன் பண்ணி வைக்கிறது. நயாசின், அதாவது ஸ்டெஃபலஸ் லேக்டஸ், இதுலன்னா மில்க் கர்ட், இது மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இந்த நயாசின் யூஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஸ்பாரகஸ், கார்ன், பீஸ், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ்ல ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயோட்டிக் பைமரசின் அதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த மெத்தட் இதுதான் வந்து மாடர்ன் மெத்தட் ஆஃப் இது preservation by irradiation. இது ரீசன்ட் மெத்தட். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்றாங்க இது காமா ரேஸ் எலக்ட்ரோபீம் ரேஸ் டு destroy the microbial growth in food. WHO and international atomic energy அது வந்து MRAD radiation is not hazardous அப்படின்னு வந்து இது வந்து irradiation ஃபுட் அப்ளை பண்ணி அது நம்ம ஹியூமன் கன்சம்ஷனுக்கு hazardous இல்ல அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இது வந்து கொண்டு வந்தாங்களே irradiation of preserving the food. Cold sterilization without high temperature microbes வந்து என்ன பண்ணோம்னா இந்த மைக்ரோபியல் குரூப் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது எப்படி வந்து
ஃபுட் இரிடேஷன்ஸ் எப்படி வந்து அப்ளை பண்ணி ஃபுட்ல எப்படி அப்ளை பண்றாங்கன்ட்டு மெஷர்ட் அமௌண்ட் ஆஃப் இன்டென்ஸ் அயனைசிங், அதாவது இவ்வளவுதான் ரேடியேஷன் அப்ளை பண்ணும் அப்படின்னா அந்த அவ்வளோ அமௌண்ட் தான் அயனைசிங் ரேடியேஷன் கொடுத்து அது டிஎன்ஏ அது மைக்ரோபியல் growth என்ன பண்ணும்னா டிஎன்ஏ அந்த அப்ளை பண்றது மூலமா உள்ள இருக்க மைக்ரோ ஆர்கானிசமோட டிஎன்ஏ மாலிகுல் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி அதோட ரீப்ரொடக்ஷனையும் மல்டிபிகேஷனையும் ஸ்டாப் பண்ணும். இப்போ ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் லார்ஜர் ரேடியேஷன் டோஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபுட்? மெயினா என்னன்னா டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், நியூட்ரிட்டிவ் வேல்யூவை ப்ரிசர்வ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஃபுட்பார்ன் இல்னஸ் ரெடியூஸ் பண்ணலாம். வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ், அதுவும் ஒரு மெத்தட. இதுவும் ஷெல்ஃப் லைஃப், அதாவது மெயினா வந்து இதுக்கு அப்ளை ஃபிஷ், மீட், fruits such as banana இதுக்கெல்லாம் ஸ்மோக்கிங் அப்ளை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ட்ரையிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்ஸ் and the chemical produced from the smokes help preserve the food. Smoked banana and smoked meat. Next slide please. Wood smoke contain chemical என்னன்னா formaldehyde, phenols, crosol, bactericidal, bacteriostatic, antifungal, அதோட டெம்பரேச்சர், டைம், எல்லாமே சேஃப் மெத்தட்ல இது பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். மெயினா நான்வெஜ்க்கு வுட் ஸ்மோக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதெல்லாம் தான் என்னென்ன வுட்ஸ் ஸ்மோக் யூஸ் பண்ணுவாங்க மேம். நெக்ஸ்ட் காமன் மெத்தட் வீணும் பிக்லிங் வந்து சோக்கிங் ஃபுட் இன் சொல்யூஷன், சால்ட், ஆசிட், ஆல்கஹால் யூஸ் பண்ணி இட் கேன் பி யூஸ்ட் ஆன் நிறைய ஃபுட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதான் காமன் மெத்தட் ஆஃப் யூசிங் ஃபுட்ஸ். இது வந்து என்ன பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அனதர் மெத்தட் ஃபெர்மெண்டிங். ஃபுல் ஸ்லைட கொஞ்சம் காமிக்க முடியுமா? ஃபெர்மெண்டிங், கேனிங் ஆர் ஜஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டிங், அதாவது எல்லாம் பிக்னிங் எல்லா மெத்தடும் இது கம்பைன் பண்ணி தான் எல்லா பிக்லிங் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் கியூரிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கியூரிங். அதே சிமிலர் மெத்தட் ஆஃப் பிக்லிங் தான். சால்ட், ஆசிட், நைட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவோம். மெயினா எதுக்குன்னா மீட் அண்ட் ஃபிஷ்க்கு. சிம்பிள் இப்போ மெயினா வந்து சிம்பிள் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் மேபி மாடர்ன் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கியூரிங் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பிஃபோர் often reduce the amount of salt and nitrates which may requires that you refrigerate or freeze the pineapple. Curing method வந்து இப்ப secondary process, அதாவது fermenting and smoking முன்னாடி நம்ம வந்து curing process யூஸ் பண்ணி இப்போ இது மாடர்ன் மெத்தட யூஸ் பண்றாங்க. Thank you for the session. ஆனா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா எதுவுமே ஃபுட்டை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா கன்சியூம் பண்றது தான் நல்லது. சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ ஒரு 1 வீக் இல்ல 3-4 டேஸ்ல ஃப்ரெஷ்ஷா கன்சியூம் பண்றது நல்லது. நான் வெஜிடேரியனை கண்டிப்பா வந்து 2-3 டேஸ்ல வந்து நம்ம இது பண்ணிடணும். ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட்றதுதான் ஹெல் அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ. டாக்டர், ஒரு சின்ன ஒரு क्वेश्चन இருக்கு. ஆக்சுவலி இப்போ மெய்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம வெஜிடபிள் கட் பண்ண சொல்லிட்டு அதை நம்ம அதாவது வேலைக்கு போறவங்க முத நாளே கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம் இல்லையா? அது வந்து கொஞ்சம் யூசுவலி நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால எனக்கு அந்த அவசியம் வர்றதில்ல. பட் ஜெனரலா இது வந்து அப்ராட்ல இருக்கிறவங்களும் சரி, இங்கேயுமே கூட 2-3 நாளைக்கு தேவையானதை ஒரு நாள் மெய்டு வர வைக்கிறாங்க, கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது? இல்ல அது சுத்தமாவே யூஸ் இல்லாம அதுல இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்படி ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னா? இல்ல, கண்டிப்பா வெஜிடபிள்ஸ கட் பண்ணி வைக்கவே கூடாது. ரொம்ப பாய்சனஸ். அது நம்ம பச்சை சக்கையை சாப்பிடுற மாதிரிதான். ஓ, ஓகே. அதுதான் எனக்கு ரொம்ப நாளா ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்தது டாக்டர் எனக்கு. இது பண்ணி வைக்கலாமா? சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு பயங்கர பிஸி ஷெட்யூல் இருக்கு, முத நாளே நம்ம யாராவது
வராங்க லஞ்சுக்கு அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சப்ப கூட எனக்கு இது வந்து தப்பு அப்படின்னு என் மைண்ட்ல அலாரம் அடிக்குது. ஆனாலும் ஜஸ்ட் உங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டது. தேங்க்யூ டாக்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது டாக்டர். உங்களோட இந்த செஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு உலகம்மாள் அக்கா, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப கிளியரா நீட்டா புரியுற மாதிரி இருந்தது டாக்டர். தேங்க்யூ. Unique Paris. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? மெயினா வந்து ஆனியனை கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதை அவாய்ட் பண்ண. ரொம்ப பாய்சனஸ், அது கன்சியூமே பண்ணக்கூடாது. நம்ம யூஸ்வலா ஆனியன்ஸை கட் பண்ணி ஹாஃபா கட் பண்ணி உள்ள வைக்கிறது, அப்புறம் கட் பண்ணி உரிச்சு வைக்கிறது, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாம் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப டேஞ்சரஸ். இன்னொன்னு வந்து சேனக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி ஹாஃபா. இந்த கிழங்கு வகைகள் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ரெஃப்ரிஜரேட் பண்ணக்கூடாதுன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கும் போதே அத ஒரு அந்த இதுல கொடுத்திருக்காங்க. நான் யூஸ் பண்றது இல்ல, பட் ஆனா நிறைய பேர் வீட்டுல நான் யதார்த்தமா போகும்போது பாப்பேன், கதவு திறந்து இருந்ததுன்னா ஒரு தக்காளியில பாதியை கட் பண்ணி அது உள்ளர வச்சிருப்பாங்க, ஆனியனை கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நான் பாத்திருக்கேன். அது என்னன்னா ஒரு அரை தக்காளினால அந்த டேஸ்டே அந்த ரசத்துல மாறி போயிடும், அதனால அத வந்து கட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கெடுதல் அப்படிங்கிறது அவங்க நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க. அது இந்த இப்ப நீங்க கரெக்டான அந்த டாபிக் அத சொல்லிருக்கீங்க, அது எனக்கே திருப்தியா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு படிச்சவங்களுக்கே அந்த அவேர்னஸ் வந்து இல்ல. அத கண்டிப்பா கண்டிப்பா அது கட் பண்ணி வைக்கிற நியூட்ரியன்ஸே சுத்தமா அதுல போயிடும். நம்ம வந்து ஒண்ணுமே அதுல இல்ல. விதமா ஃப்ரெஷ்ஷா கன்சியூம் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதுதான் வந்து சேஃபும் கூட. Hello, ma'am. Yes, ma'am. Ma'am, I have one doubt. சொல்லுங்க. Ma'am, இப்போ டொமேட்டோல அந்த மிடில் பார்ட் இருக்குல்ல, சென்டர் பார்ட், அதுல yellowish-ஆ, I mean ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கும்ல, white with yellowish கலர்ல சென்டர் பார்ட், அத வந்து எடுத்துட்டு தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஹெல்தி, இல்ல அத அந்த பார்ட்ட ஆட் பண்ணலாமா அப்படின்ற டவுட் ரொம்ப நாளா இருக்கு. இல்ல அந்த டொமேட்டோல இருக்க அந்த சென்டர் பார்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம குக் பண்ணுமே. அந்த ஒயிட் கலர்ல கரெக்ட்டா ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கும். ஆமா ஆமா சென்டர் பார்ட் தானே சொல்றீங்க? ஆமா எஸ் மேம். அது யூசுவலா ரிமூவ் பண்ணிரணும். அதே மாதிரி ஆனியன்ல உள்ள சென்டர் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் குக் பண்ணணும். ஓகே. சோ இது எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா, அந்த சென்டர் பார்ட் யூஸ் பண்ணும்போது அந்த கிட்னி ஸ்டோன் வரதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது கரெக்ட்டா மேம். அது ஹெல்தியே கிடையாது. அதனால எப்பயுமே நம்ம குக் பண்ணும்போது ஆனியனோட சென்டரையும் டொமேட்டோட சென்டரையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் குக் பண்ணணும். தட்ஸ் குட் மேம். Thank you for the answer. Yes ma'am. எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது மேம். அது நான் ஃபுல்லா தான் கட் பண்ணி போட்டு சமைச்சிருக்கேனே தவிர டொமேட்டோவும் ஃபுல்லா தான் யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லும் போதுதான் நமக்கு அது புரிய வருது. நம்ம போயிட்டு இருக்கிற மெத்தட் எல்லாம் கரெக்ட்னே நினைச்சிட்டு இருக்கோம். Yes thanks sister for the beautiful query. Yes ma'am. இல்ல எனக்கு வந்து நான் ஒரு தடவை குக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட நெய்பர் வந்து சொன்னாங்க, அந்த பார்ட்ட கட் பண்ணிருமா, அது ஜென்ஸ்க்கு வந்து மோஸ்டா வந்து சூட் ஆகாது, வெறும் அந்த இந்த பார்ட்ட மட்டும் ஜூசி பார்ட்ட மட்டும் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அன்னையில இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ கெடுதல்னு சொல்றாங்க, அந்த பார்ட்ட எடுத்துருவோம், எதுக்கு அது தேவையில்லாம அப்படின்னு. அந்த டொமேட்டோல ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, டொமேட்டோ அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு டொமேட்டோவே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் அந்த மாதிரி. ஆனா வந்து இந்த சென்டர் போர்ஷன் தான் அதுக்கு மெயினான ரீசன்ங்கிறது எனக்கு தெரியாது. டோட்டலாவே டொமேட்டோ அவங்க அவாய்ட் பண்ணணும், கேபேஜ் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா ரொம்ப இந்த ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணாட்டி இது தெரியாது. நம்ம வாழ்க்கை பூரா அதுதான் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆல்ரெடி 46 வருஷமா தான் பண்ணிருக்கோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு.
ஹலோ, ஆடிபிளா இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து உடனே வந்து நம்ம வந்து ரீஹீட் பண்றோம் இல்லையா? அது வந்து உடனே அந்த கூலிங் டெம்பரேச்சர்ல இருந்து சடனா வந்து வார்ம் டெம்பரேச்சருக்கு அது சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகும் போது அந்த ஃபுட்டே பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஏதாவது வந்து ரியாக்ஷன் ஆகுமா? இல்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து சர்டன் டைம் வந்து வெளியே வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஹீட் பண்றது நல்லதா? குட் கொஸ்டின். கண்டிப்பா. இப்போ இது பாருங்க, இப்போ நம்ம வந்து ஃபுட்டும் எந்த ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஹாட்டாவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. அதே மாதிரி நீங்க 1 hour இல்லைன்னா 2 hours அந்த ஃபுட்டை வெளியே வச்சுட்டு தான் நீங்க பாயில் பண்ணணும். ஈவன் வந்து நம்ம மில்க் கூட நம்ம பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சு உள்ள வைக்கிறோம் இல்லையா? அடுத்த குழந்தைங்க கேட்கும் போது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தான் சூடு பண்ணி கொடுக்குறோம். அது மில்க்குக்கும் சூட்டபிளா? மில்க் வந்து இல்ல அது இது கிடையாது, பிரச்சனை இல்ல. மில்க் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப பால் பாக்கெட்ஸ் வந்து சப்போஸ் இப்ப மாட்டுப்பால் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. மில்க் இப்போ பால் பாக்கெட்ஸ் வாங்குறவங்க வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படி செய்யவே கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாக்கெட்ஸை கட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் எடுத்து மீதி அந்த பால் வைப்போம் பாத்தீங்களா? ஓகே, பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம். ஈவினிங் குழந்தைங்க பால் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே சூடு பண்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி பண்றோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes ஆவது வச்சிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகணும். எந்த ஒரு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணணும். மேடம், நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இப்ப பால் பாக்கெட்ல நமக்கு தேவையான ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு. அது நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணி சொல்லுங்க மேம், அது எப்படின்னு. அது பால் அப்படி வைக்கவே கூடாது. மைக்ரோபியல் growth ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். சோ மொத்தமா தான் எடுத்து காய்ச்சிரணும். அதுக்கப்புறம் வேணா ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அந்த பால் பாக்கெட்டை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த நாள் யூஸ் பண்ணலான்றதோ, அந்த பால் பாக்கெட்டை சில் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலான்றதோ கூடவே கூடாது. வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா காய்ச்சி அதுக்கப்புறம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப அந்த வளர்ற குழந்தைங்க, அது முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு அந்த பால் நிறைய குடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பால் குடுக்கறத கம்மி பண்ணுங்க, சீக்கிரமா வந்து பூ பெய்திடுறாங்க அவங்க, சோ அதுல நிறைய வந்து ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. சோ வந்து குறைஞ்சபட்சமாவது குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடுக்கலாம், எவ்வளவு குடுக்கலாம், அது சேஃப் தானா? இப்போ வந்து பால் பாக்கெட்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. பாக்கெட் பாலுக்கு வந்து இட்ஸ் ஹசாரஸ்னே சொல்லுவேன் நானு. மாட்டுப்பால் கரெக்டா சேஃபா குடுக்கலாம். பட் ஆனா வந்து பாக்கெட் பால் அவாய்ட் பண்றது நல்லது. மெயினா வந்து 2 கிளாஸ் பால் வந்து மினிமம் கொடுக்கலாம். மேக்ஸிமம் 3. ஓகே மேடம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த பாலோட அந்த ஹெல்த் இது காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது வந்து நீடடா? அது தேவையே இல்ல அப்படின்னு தான் சொல்றேன். நாங்களே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கிறோம் அதுக்கு. பட் ஆனா இப்ப இருக்க வர ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மெயினா ஈவன் நம்ம உமன்ஸ்க்கே வந்து உமன்ஸ் ஹார்லிக்ஸ் அதெல்லாம் இப்ப என்னமோ நிறைய வந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. சோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால ரியலாவே நமக்கு பெனிஃபிட் இருக்கா? இப்போ வர ஸ்டடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தான் போடுறாங்க. இது வந்து ஹிப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. ஹிப்போதெட்டிக்கல் இதுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுட் பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டடிஸ் இப்ப வர ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட், ஒரு சேஞ்சஸுமே இல்ல அப்படின்றதா. ஈவன் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸே சொல்றாங்க. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படிலாம் குடிக்கிறோம் இல்லையா, இதுல ஒண்ணுமே இல்ல, அதுக்கு நீங்க வெறும் பால்ல ஹனி போட்டு குடுக்கலான்றாங்க. ஓகே ஓகே ஃபைன் மேடம், थैंक यू. அதனால ஜஸ்ட் ஃபார் ஃபிளேவர் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த குழந்தைங்க பெரும் பாலா கொடுத்தா குடிக்காதுங்க, அதனால நம்ம ஃபிளேவர்க்காக கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே ஓகே, थैंक यू so much. சத்து மாவு வச்சு மில்க், சத்து மாவுல வந்து மில்க் கலந்து அப்படி கூட நீங்க கொடுத்துக்கலாமே ஒழிய. ஓகே. இப்போ ரீசன்ட் ஸ்டடி ஆக்சுவலி இது நாங்க இது பண்ணதுதான். இது ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதெல்லாம் வர இம்ப்ரூவ்மெண்டே ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் குடிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. Yes ma'am. So it's not a recent study, it's not a recent study ma'am. So 7 years க்கு முன்னாடியே இது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. So even வந்து I have a daughter 7 years old, அவளுக்கு நான் இன்னர் வரைக்கும் எந்த பாலும் கொடுத்தது இல்ல, என்னோட தாய்ப்பால் தவிர. So 3.5 நானுமே இந்த சப்ளிமெண்ட் ஃபுட் கொடுத்ததே கிடையாது குழந்தைங்களுக்கு.
சோ நான் என்னோட பையன் இப்ப 18 இயர்ஸ், நான் 18 வருஷமாவே அதுதான் தாய்ப்பாலோட அடுத்தது ஃபுட்டு கொண்டு வந்துட்டேனே தவிர சத்துமாவு கஞ்சி, அந்த புழுங்கல் அரிசி கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் தான் கொண்டு வந்தேனே தவிர ஈவன் அப்ராட்ல இருக்கும்போது கூட அதுதான் நான் பிராக்டிஸ் பண்ணேன். இந்த சப்ளிமெண்ட் ஃபுட் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இவங்க எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் சிக்காவாங்க. இன்னும் சொல்ல போனா வெளியூருக்கெல்லாம் டிராவல் பண்ணும்போது கேட்பாங்க, உன் பையன் காம்ப்ளான் குடிப்பானா ஹார்லிக்ஸ் குடிப்பானான்ட்டு ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது. ஒண்ணுமே குடிக்க மாட்டான்னா நீங்க எல்லாம் எப்படி சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே புரியாது எனக்கு. ஏன் வந்து நம்ம இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும்? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படியே கொடுப்போம். இன்னும் சொல்லப்போனா நான் பியூர் வெஜிடேரியன். சோ வந்து அந்த மாதிரி சப்ளிமெண்ட் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேனே தவிர வெஜிடபிள் சூப் அது இதுன்னு தான் நான் அந்த குழந்தையா இருக்கும் போதே கொண்டு வந்துட்டேன் நான். இத அந்த ஒரு பழக்கம் 18 இப்போ இது ப்ரூவன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அது தோணுச்சு, இது மாதிரி நம்மளோட நேச்சரோட நம்ம போலாம், இதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் கிடைக்காத ஒண்ணு, அப்ப நம்ம நல்லா தானே இருந்தோம், இப்ப எதுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுலதான் நான் பண்ணல. எஸ் மேம், அப்சல்யூட்லி ட்ரூ மேம். சோ நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம் அவங்களோட ஹெல்த்ல. சோ அவங்க நீங்க சொல்ற மாதிரி சிக் வந்து அவ்வளவா அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பண்ண மாட்டாங்க, வராது அவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ ஈவன் என்னோட டாட்டர்ட்டமே பாக்குறேன், நிறைய சேஞ்சஸ் பாக்குறேன் இன்னொரு குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது. சோ நிறைய சொல்லுவாங்க, ஏன் இதை கொடுத்தா என்ன அதை கொடுத்தா என்னன்னு. சோ ஸ்டார்டிங்ல எப்படி நான் அவளை கொண்டுட்டு வரணும்னு மோல்ட் பண்ணணும்னு நினைச்சனோ அதே மாதிரி மோல்ட் பண்ணேன். சோ இதுதானே நம்மளுக்கு ரூட் காஸ் இந்த ஹெல்த். இல்ல இதுல இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னது சிஸ்டர், அந்த இதுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரூஃப் வந்து என் பையன் வந்து ஆக்சுவலி யூகேஜில கொண்டு வந்து நான் சென்னையில சேர்த்தேன். யூகேஜில இருந்து டில் டேட் அவன் 12th முடிச்சுட்டு இப்ப ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் மும்பைல சேர்ந்துட்டான். 12th வரைக்கும் 12 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா ஸ்கூல் போயிருக்கான். ஒரு நாள் கூட அட்டெண்டன்ஸ் லீவ் கிடையாது அவன். சோ 12 இயர்ஸ் வந்து அவனோட ஹெல்த் மெயின்டைன் ஆனதுக்கு இந்த நேச்சுரல் ஃபுட், ஒரே அந்த இயற்கையோட சார்ந்த விஷயங்கள்ல போனதுதான் காரணம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே அந்த இம்யூனிட்டி, ஒரு நாள் கூட லீவ் போடாம ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா லெவல்ல ஒரு ரெக்கார்ட் அது. அதுக்கு இந்த இது பேஸ் அது. நான் அந்த ஹெல்த் விஷயம் தான் ரீசன் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு டிசென்ட்ரி வர்றதோ ஃபீவர் வர்றதோ எல்லாம் காமன் தான் இல்லையா? வர்றது எல்லாமே அந்த ஒரு நேச்சுரலா ஒரு 2-3 நாள் இருந்துட்டு கோல்டா இருக்கட்டும் அது அப்படியே போயிடுது. ஒரு ஹாட் வாட்டர் அதையே கண்டினியூஸா குடுக்கறது. டாக்டர்கிட்ட நான் ரொம்ப ரேரா தான் போவேன் இந்த மாதிரி சிக்னஸ் விஷயத்துக்காக. கொஞ்சம் நேச்சுரலா இம்யூனிட்டி டெவலப் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான் சிஸ்டம் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க. எனக்கும் அது ரொம்ப ஆர்வமா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது. Thank you so much for the session. Thank you ma'am, thank you so much. இப்போ நீங்க யோசிக்கிற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி எல்லா மதர்ஸ்மே வேர்ல்டுல ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாரும் பேண்டமிக் ஆயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அவேர்னஸ் வந்து யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. ஈவன் ஒரு டாக்டரா இருந்தவோ இல்ல ஒரு அந்த டெசிக்னேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். சோ இன்னைக்கு அந்த மேம் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ மேம் நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுங்க. முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறது, சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுத்துதான் ஆகணும், கால்சியம் டெபிஷியன்சி இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, கண்டிப்பா அயன் வந்து குழந்தைங்களுக்கு வேணும், இது வேணும்ட்டு நிறைய ஐடியாஸ் அட்வைசஸ் டே டு டே ரொட்டீன்லயே சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி பல டாக்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க நேச்சுரலான ஃபுட்டு நீங்க வந்து இதையே அழகா எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதுல எல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான அவேர்னஸ் கொடுத்திருக்கீங்க. அது ரொம்ப திருப்தியா இருந்தது மேம். எந்த விதமான பேனிக் அத ரொம்ப பயமுறுத்தாம இதுக்கு மேல அதை எப்படி சரி பண்ணிக்கலான்ற டிப்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். அந்த வசம்பு அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மேம். சோ இப்ப இந்த கோதுமை மாவு நீங்க மாவு பொருள் மிளகா பொடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வசம்பு போட்டா அந்த வண்டு வராது. சோ அது நல்ல பாயிண்ட் மேம். எஸ், சோ இங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லது. சோ தட்ஸ் ஐ அம் ஃபாலோயிங் ஃபார் a long term. எஸ். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ உலகம்மாள். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது.
அக்கா ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. இந்த செஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் ஒவ்வொரு வீக் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுது. இந்த வாரம் நான் இது ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ட்டு அட்டெண்ட் பண்ண. ரொம்ப சூப்பர்க்கா. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது உலகம்மாள். நான் பேசுறது. Good evening, ma'am. It was a very useful session. Actually, நான் பேசுறது கேக்குதா? ஒரு 4 points actually. ஓகே. ஆனியன் சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா. ஆக்சுவலா நான் சொல்லலாம்னு எடுத்தேன், அது கரெக்டா எடுத்தாங்க. ஆனியன் வந்து ஈவன் இந்த கொரோனா டைம்ல கூட ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் இருக்கு. ஈவன் நம்ம படுக்கிற பெட்ரூம்ல கூட ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சோம்னா அதுல அடுத்த நாள் மார்னிங் ஒரு 6 hours கழிச்சு அந்த ஆனியனை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல கல்ச்சர் அவ்வளவு growth இருக்கும். ஏன்னா அந்த அத்தனை ஆனியன் அது உறிஞ்சிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மில்க் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா பியூபர்ட்டி சீக்கிரம் அட்டைன் பண்ணிடுவாங்க. இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இப்போ வந்து கவுஸ்க்கு நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டீராய்டு நிறைய கொடுக்கும் போது கேர்ள் பேபி சீக்கிரம் மெச்சூர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி டயட்டிஷியன் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பவுடர்டு மில்கை விட ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்ச பக்கத்துல வந்து கவுஸ் மில்க் கிடைச்சதுன்னா வாங்கி குடிக்கிறது நல்லது. இன்னொரு பாயிண்ட் வந்து டொமேட்டோ ரீனல் ஸ்டோன்ஸ். ஆக்சுவலா ஆமா, அந்த டொமேட்டோவோட சீடு இட் காசஸ் ரீனல் ஸ்டோன். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு டொமேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிட்டு அந்த இதை சீட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு மீதி பல்ப்பை மட்டும் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா மில்க் பவுடர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது நல்லது. இட் இஸ் அ பாயிண்ட் டு பி டேக்கன். ஈவன் நம்ம எப்படி சொல்றோமோ 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். அதே மாதிரி விமென்க்குனாலும் சரி இதுனாலும் சரி சத்து மாவு கஞ்சியாவோ இல்ல எல்லா கிரெயின்ஸும் சேர்ந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸை காய வச்சு அதை பவுடர் பண்றது இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் இன்னொரு பாயிண்ட், ஆக்சுவலா ஷீ இஸ் மை சிஸ்டர் அண்ட் ஷி ஹஸ் ஆல்சோ காட் ஆக்சுவலா தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். அவங்களுமே ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபுல் அட்டெண்டன்ஸ்க்கு இங்க ஸ்கூல்ல சர்டிபிகேட் வாங்கினது அவ ஒருத்தி மட்டும்தான். So she is a gold medalist, she is a university ranker. I am happy that she has made this certificate. இந்த இன்ட்ரோ முன்னாடி கொடுத்திருக்கணுமே மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you. I joined late. I was stuck in a case. ஓகே, ரொம்ப அதாவது ஒரு கல்வி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. Thanks to my parents. அதான் சொல்றேன். My mother is a principal, father is retired DAG. ஓ சூப்பர் மேம். Thank you. இல்ல அவங்க வந்து அவங்கள பத்தி ஒன்னும் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வரலன்னா இந்த விஷயம் கூட எங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்கோம். Actually a big thanks to Ulagammal ma'am because she is bringing all youngsters. அதாவது டாக்டர் கமலம் has introduced us. அவங்க தான் ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்தாங்க. She is a very close friend of mine. என்னோட childhood friend, still continuing our friendship. சூப்பர் மேம். That session is like அடுத்த introduction through ma'am தான். So she is continuing this. அதனால a big thanks to Mrs. Ulagammal ma'am. அவங்க வேற லெவல் மேம். அவங்க அப்படியே ஏதோ லெவல்ல இருந்தாலும் லைக் நாங்களாம் யங்ஸ்டர்ஸ். பட் ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள வந்து பேச வைக்கணும்னு நினைக்கிறது அவ்வளவு பெரிய ஆளுங்க, பெரிய விஷயம் தான் அது. இல்ல அது வந்து இப்ப உங்களுக்கு இன்னும் இப்ப யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய இன்னும் கூட நல்லா தெரியும் மேம். ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல நீங்க இருக்கிறதுனால எதெல்லாம் மிஸ்டேக் அவங்க பண்ணுவாங்கன்ற அவேர்னஸ் உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்களை விட நீங்க இன்னும் எங்களை நல்லா கைட் பண்ண முடியும். அதுதான் அவங்க பார்த்து செலக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு போன வாரம் லாஸ்ட் வீக் நான் ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ண முடியல. இப்படி சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுதே தவிர நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த Thursday வேற எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணுவேன் நானு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க முடியுது. எஸ், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ நந்தினி.
தேங்க்ஸ் அக்கா. அக்கா நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன்க்கா. உங்களை நினைச்சாலே எனக்கு எவ்வளவு பேருக்கு ஒரு வழிகாட்டியா, எவ்வளவு ஒரு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும்னு ஒரு பெரிய உதவிகரமா இருக்கிறீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் கொண்டு வந்தா லைஃப் ஸ்டைலே மாறும். அத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல நீங்க உங்களோட சப்போர்ட் எல்லாம் வச்சுதானே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே அப்படிலாம் இல்லக்கா. நாங்க வந்து உட்கார்ந்து பாக்குறதே, நீங்க இவ்வளவு தூரம் ஒரு மெனக்கடல் உங்களோட ஒரு எஃபர்ட் போடும்போது நாங்க ப்ராப்பர் அட்டெண்டன்ஸ் கொடுத்து அதை நாங்க பாக்கணும்க்கா. இது எங்களுக்கான ப்ரோக்ராம் இது. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் அக்கா. தேங்க்யூ சோ மச் நஸ்ரின் அண்ட் டாக்டர் அபிதா. அண்ட் டாக்டர் அபிதாவை அறிமுகப்படுத்தின டாக்டர் கமலம் எல்லாருக்குமே, அதாவது இது வந்து செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்ததும் அந்த மாதிரி தான், செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெரி நைஸ் ப்ரோக்ராம். எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, பட் அதுல இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க என்னைய. ஸோ அதனால எனக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா நான் கேட்டுட்டே தான் இருந்தேன். கம்ப்ளீட்டா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியல. அண்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அபிதா அண்ட் தேங்க்யூ கமலம் அண்ட் தேங்க்யூ நஸ்ரின். எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். ஓகேங்களா? அஸ்லாம் என்னோட தேங்க்ஸ். பிரீத்தி Thank you ma'am. ஓகே, நம்ம இது பண்ணிக்கலாமா செஷன்? ஓ எஸ், thank you ma'am. ஓகே, thank you so much. about this Nalapangamum Sringaramum, like